ரெட்ரோலுக்ஸ் குடும்பங்களுக்கு வணக்கம். இன்றைய கார்த்திக் விஷன் நிகழ்ச்சியில் தமிழகத்தில் நடக்கும் அரசியல் நிகழ்வுகளை பற்றி பேசலாம். வணக்கம் கார்த்திக். வணக்கம் ஜோ. ரெட்ரோலுக்ஸை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்களுக்கு மிக்க நன்றி. பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்குள்ளே பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் ஹைப் வரமாட்டேங்குதுன்னு கேட்டுருக்காங்க. செக் பண்ணுவோம், என்னன்னு பார்ப்போம். பார்த்துட்டு கண்டிப்பாக அது என்னென்னு பண்ணிடலாம். கவுன்சிலர்கிட்ட பேசுவோம். டிவிகே கவர்மெண்ட்ஸ் தானே, அதனால பேசிக்கலாம் சொல்கிறேன். எல்லாரும் 1 hour வீடியோ கேட்குறாங்க, சில பேர் 45 நிமிஷம் வீடியோன்னு கேட்டுட்டு இருக்காங்க. நம்ம ஒரு படம் பார்த்துருக்கோம், ஞாபகம் இருக்கும் அவங்களுக்கு. பாக்கியராஜும் செந்திலும் சாப்பிடுவாங்க. ஆமா, இந்த செந்தில் ரொம்ப வறுமையில் இருக்கு. சாப்பிட்டு உன் மனம் போல சாப்பிடு அப்படின்னு ஒரு பாக்கியராஜ். நீங்கள் நான் வீட்டில் இப்போ தான் சாப்பிட்டேன், நீ அந்த மாதிரி தான் நம்ம மனம் போல பண்ணுவோம். எது வருதோ எவ்வளோ நேரம் வருதோ. இதுக்கு ஏன் என்கிட்ட கருத்து கேட்கணும்? நீங்களும் திமுக மாதிரியே பேசக்கூடாதுங்க. இல்லைங்க, இப்போ நம்ம சில விஷயங்கள சரி ஓகே இது போதும் அப்படின்னு சொல்லி கட் பண்ணி அதோட நிறுத்துறோம். சில பேர் என்ன சொல்றாங்க, இது போதும், 1/2 hour போதும். சில பேர் 1 hour போனாங்க. நான் என்ன சொல்றேன், மிடியில் ஒரு 40-45 நிறுத்திடுவோன்றேன். யாருக்கும் வம்புதும் இல்லாமல் போயிடும்ல, அதுக்காக சொல்றேன். போலாங்களா? நேற்றுக்கு நம்ம பேசணும்ல, இந்த ஜென்சி திமுக அதில் பேசணும்ல. கடைசியாக தான் விநாயக் மகதேவ் வந்தார் பேச்சு கொடுக்க. சாதாரணமாக வரலடா திமுக காரன். ஆமா, இங்க திருப்பி அதே டைலாக். ஆமா, எனக்கு வேற எதுவும் தெரியாது. இது சும்மா வரல, திமுக காரன் சும்மா வரல. என்ன பண்ணிட்டு வந்தீங்க சொல்லுங்க. வெள்ளை அறிக்கைன்னு கேட்டா வெள்ளை பேப்பர் எடுத்து காட்டுவார். இந்த மாதிரி பயங்கரமான நகைச்சுவைகளுக்கு பேர் போனவர் திரு டிஆர்பி ராஜா அவர்கள். அவர் இன்னைக்கு அந்த நகைச்சுவை சாதாரணமா வரலடா திமுக காரன் அப்படின்றது. இது ஆர்கனைஸ்டு கிரைம் அப்படிதானே சொல்லுவாங்க. ஏமாத்துனா இல்லைங்க, அப்படிதானே சொல்லுவாங்க. ஆர்கனைஸ்டு கிரைம் சொல்லுவாங்க. மக்கள் கிட்ட நீங்க என்ன சொன்னீங்க? நாங்க சும்மா சாதாரணமா இப்படிலாம் இருந்தோம், நாங்க ஏதோ 4 பேருக்கு பேச போனோம் அப்படின்னா நீங்க போய் டிஆர்பி ராஜாவை பார்த்து பேசி நீங்க இது பண்ணி வாங்கிருவீங்களா? இல்லங்க, நீங்க ஒரு கூட்டம் பார்க்கலாம். இப்ப பார்க்கலாம். சும்மா இருப்பாருமா தான் இருக்கேன் வாங்க அப்படின்னு சொல்லி இப்ப பார்க்கலாம். இது காரணம் இன்னைக்கு அந்த மீட்டிங் அண்ணா அறிவாலயத்தில் நடக்கிறதுக்கு காரணமே போலீஸும் முதலமைச்சர் அவர்கள் தான் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப அந்த முதலமைச்சர்னு சொல்லும்போது வந்த சத்தத்தை கேட்டிருக்கணும். எல்லாரும் பயங்கரமா கத்துறாங்க. எனக்கு என்ன டவுட்னா, அதுல இருக்கிற முக்கால்வாசி பேரே டிவி கேக்கு தான் ஓட்டு போட்டு ஏதோ கூப்பிட்டுருக்கானுங்களே, என்ன ஏதுன்னு போய் பார்க்கலாம். ஒருத்தர் சொன்னார்ல, நிறைய துரந்தர்கள் வந்திருக்கீங்கன்னு இருக்கலாம். வந்தது ஒரு குத்தமா அவங்களை அசிங்கப்படுத்தணுமா? என்னங்க சொல்றேன், இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றேன். அப்போ நம்பிக்கை இல்லாம தான் நீங்க மீட்டிங் நடத்திக்கிட்டு இருக்கீங்க. ஒரு நடத்துறது தான் நம்ம என்னமோ நினைச்சோம். நம்ம நினைச்சதை விட ஒரு 20 பேர் எக்ஸ்ட்ரா வந்திருக்காங்க, 50 பேர் எக்ஸ்ட்ரா வந்திருக்காங்க போது நமக்கு ஒரு குஜால் ஆகும் இல்லையா? ஓ, டிவிக்கு இருந்து யாராவது நிறைய பேர் உள்ள வந்திருப்பாங்க. அதையும் சொல்றாங்க அவங்களே, நிறைய பேர் வந்திருப்பீங்க, துரந்தரா நிறைய பேர் வந்திருப்பீங்க, பாத்துக்குங்க இப்படி இப்படின்னு ஏதோ இந்த மீட்டிங் எல்லாம் பண்ணுவாங்களாங்க. ரகசியம் திமுக மீட்டிங்ல இருப்பாங்க, ஆனா வால்பேப்பர்ல விஜய் போட்டோ இப்படியே காட்டுவாங்கல்ல, அந்த மாதிரி நிறைய பேர் வந்திருப்பீங்க அப்படின்னு அவங்க நம்புறாங்க. அவங்களுக்கு இன்னமும் அந்த பயம் இருக்குங்க, இதுல இருக்கிற நிறைய பேர் இவங்க தான் அப்படின்றது அவங்களுக்கு தெரியும். ஆனாலும் என்ன பண்றது, வேற வழி இல்லை, ஏதாவது ஒன்று பண்ணணும், நம்ம நடத்தி ஆகணும்ல. ஏன்னா இந்த மாதிரி இந்த மீட்டிங்ல சேர்ந்தவங்க எல்லாருமே சோசியல் மீடியால வாய் விட்டவங்க. திமுக தான் வரும், 200 வரும், 180 வரும் அப்படின்னு வாய் விட்டவங்க தான் நிறைய பேர். அதனால வந்திருக்காரு. அதே மாதிரி தான் அவரு திரு டிஆர்பி ராஜா அவர்களும் அவரு தான் ஆரம்பிச்சு வச்சாரு. சாதாரணமா வரலடா திமுக காரன், சும்மா வரலடா திமுக காரன் வச்சதெல்லாம் ஆரம்பிச்சு வச்சிருந்தது அவரு தான். அவர் ஒரு விஷயம் சொன்னாரு, நான் அதுக்கு முன்னாடி போயிடுறேன். அதுல நிறைய பிரபலங்களும் கலந்துக்கிட்டாங்க அந்த ஜென்சி திமுகல. போலி தானே விளங்குமா அது எப்படி அந்த ப்ரோக்ராம்? அது தெளிவா சொல்லிருங்க. அவங்க போலி சாப்பிடுற போலின்னு நினைச்சிட போறாங்க. அந்த போலி இல்ல, பேர்லாம் சொல்ல முடியாது, போலி அவ்வளவுதான். ஆமா, போலி முந்தா நேத்து கூட பிரஸ் மீட்லாம் கொடுத்தாங்க. நீலக்கண்ணீரா முதலை கண்ணீரா இந்த சொல்லுவாங்க. ஆமா, முதலையோ நாமையோ படிச்சாங்க. அவங்க அந்த மீட்டிங்க்கு வந்திருக்காங்க. ஏங்க இவங்க ஜென்சினா வெறும் ஜென்சி மட்டும் இல்லைங்க, 45, 55, 65 எல்லாமே இருக்குது அது உள்ளார. அந்த பேபி பூமர்ல இருந்து எல்லாமே இருக்குது. பேபி பூமர், அது இது 90s மில்லியனியர்ஸ் எல்லாருமே அதுல இருக்காங்க. போலியெல்லாம் இந்த கேங்குள்ளார போதனாலே தெரிஞ்சுக்க, டேய் உங்க அழிவுக்கு காரணமே இது மாதிரி ஆட்கள் தாண்டான்னு சொன்னா, இல்ல அவங்கெல்லாம் ப்ராப்பர் திமுக காரங்க. நீ எப்ப பார்த்த அது ப்ராப்பர் திமுகன்னு? நான் 3 மாசமா பாத்துக்கிட்டு இருக்கேன்ல. ஓகே, ஒளிஞ்சு போ, உன்னையெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு போக வேண்டிதான். ஸோ அந்த பசங்கள்லாம் பேசின வரைக்கும் கூட கொஞ்சம் சரி ஏதோ பண்ண போறாங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் விநாயக் மகாதேவ் வந்ததும் அதுக்கப்புறம் கடைசியா இது போலியை காட்டுனது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இது எந்திரிக்காது, இது ஸ்ட்ரெயிட்டா
கனவாப்பேட்டை தான் அப்படின்றது தெரிஞ்சு போச்சு. உங்களுடைய முயற்சி அத்தனையும் வீண், அவ்வளவுதான். கடைசியில் ட்ரோல் மெட்டீரியலுக்கா கொண்டு வந்து சீக்கிட்டாங்க பாருங்க. என்னமோ தெரியல. இப்போ சொல்றேன் பாருங்க, இதெல்லாம் நடந்துச்சுங்க. இதெல்லாம் டிஆர்பி ராஜா வந்தாரு, பேசினாரு, வச்சாரு. இதை பார்க்கறதுக்கு என்னோட தலைவர் இல்லை. எங்க போயிருக்காரு? இளந்தலைவரும் இல்லை. எங்க போயிருக்காங்க? லைவ் தான் காட்டுறீங்களா, பார்க்க வேண்டியதானே. லைவ் அங்க இருந்து பார்ப்பாங்க, டைரக்ட்ல இல்ல. எது பார்த்தாலும் ஒண்ணு தானே. அவங்களும் இருந்திருப்பாங்க. சின்னவர் இருந்திருந்தாருன்னா இன்னும் பெட்டரா இருந்திருக்கும். முன்னாள் ஜென்சி இருப்பாங்களா? முன்னாள் ஜென்சின்னு இல்ல, பேசியிருப்பாரு. அவரும் ப்ரௌடா வந்து ஒரு தெம்பூட்டுற மாதிரி ஏதாவது 4 வாரத்தை பேசியிருப்பாரு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ஜென்சி எல்லாம் வந்து இங்கதான் இருக்கு அப்படின்ற ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு. அங்க உட்காந்துருப்பாரு. 55 வயசு வர பார்த்தோன்னே 55 வயசுல பரவாயில்ல, அந்த ஜென்சி இங்கதான் இருக்காரு. திரும்ப நீ ஏமாத்த நினைக்கிறீங்களா? இதோ பாருப்பா 45 ஜென்சி இங்கதான்ப்பா உட்காந்துருக்காரு. நீ ஜென்சி? ஆமா தலைவரே ஜென்சி. ரைட் ஓகே, நானும் ஜென்சி தான்ப்பான்னு ஒருத்தர் பின்னாடி 75 வயசுல சொல்லுவார், நானும் ஜென்சி தான்ப்பா அப்படின்னு. இந்த மாதிரி ஏன் தலைவரே கூட சொல்லலாம் நானும் ஜென்சி தான் அப்படின்னு சொல்றதுக்கு வந்து வாய்ப்பு இருக்கு. ஆனா இப்போ இல்ல, நான் பிரசிடென்சி காலேஜ்ல படிக்கும் போது ஜென்சி அப்படின்னு அந்த மாதிரி ஏதாவது சொல்லலாம். நான் ஜென்ஸ் தான் அப்படின்னு சொல்லலாம். ஆமா ஜென்சி, இதெல்லாம் ஒரு நகைச்சுவையாப்பா அப்படின்ற மாதிரி கூட இருக்கு. ஜீன்ஸ் தான்பான்னு சொல்லாம விட்டாங்களா, அது வரைக்கும் சந்தோஷம். ஸோ இதெல்லாம் நடந்துச்சு. இதெல்லாம் பார்க்கறதுக்கு தலைவர் இல்லை, இளந்தலைவரும் இல்லை. சரி எங்க போனாங்க அப்படின்னா, எல்லாரும் ஒரு குடும்பமா வந்து ஒரு டூருக்கு இருக்காங்க. கொடைக்கானல் இல்லை, அது முடிஞ்சிருச்சு. கொடைக்கானல் போனப்பதான் முடிச்சு விட்டுட்டீங்களே. எல்லாரும் சேர்ந்து முடிச்சு விட்டா. சரி, போலியான ரெக்கார்டெல்லாம் கொடுத்து தலைவரே நம்ம தான் ஜெயிக்க போறோம்னு சொல்லி நாங்களாம் முடிச்சு விட்டோம், நீங்க தான் அங்க போய் இல்ல பண்ணிட்டு இருந்தீங்க. எல்லாம் முடிச்சு போய் சொல்லி ஒரு நாள் முன்னாடியே வந்துட்டாங்க. என்னன்னு பார்த்தா ரிப்போர்ட் வந்துட்டு இருக்கு அதுக்குள்ள முடிஞ்சு அப்படின்னு. அந்த வெறுப்புல வந்துதான் இந்த மே 1ஆம் தேதி அந்த இதெல்லாம் கொண்டாடி ரொம்ப சோகமா எல்லாரும் இருந்தாங்கன்றது நம்மலாம் பார்த்து பேசி முடிச்சு புதைச்ச விஷயம் வச்சுங்களேன். இப்போ ஒரு டூர் போயிருக்காங்க. இந்த டூர் வந்து பாத்தீங்கன்னா மிக 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 முக்கியமான ஒரு டூரா மாறப்போகுது. அரசியல் மாற்றங்கள் நடக்க போகுது. அரசியல்ல கூட்டணி கணக்குகள்லாம் மாறப்போகுது. ஸோ எப்படி நம்ம வந்து தாவேகா ஜெயிச்சுதோ, அது எப்படி வந்து ஒரு பெரிய பூமாச்சோ, அதுக்கப்புறம் அவங்களோட காங்கிரஸ் வந்து கூட்டணியில் இருந்தாங்க. அதுக்கப்புறம் திமுக கூட்டணியில் இருந்த கட்சிகள்லாம் வந்து தாவேகாவோட இணைஞ்சு இன்னைக்கு அவங்க அமைச்சரவையெல்லாம் இடம்பெற்று ஒரு ஆட்சியை வந்து ரன் பண்ணிட்டு இருக்காங்கல்ல. அப்போ இவ்வளோ நாள் நான் உங்களுக்கு உழைச்சது வேஸ்டா? உங்களுக்கு நான் தலைமை ஏற்று ஒரு மதசார்பற்ற கூட்டணின்னு இருந்து நாங்க தலைமை வகித்து காங்கிரஸ், விசிகா, ஐயுஎம்எல், மதிமுக எல்லாரையும் நாங்க வந்து கட்டி காப்பாற்றி உங்களை வந்து கொண்டு வந்ததுக்கு நீங்க எங்களுக்கு நல்ல மரியாதை பண்ணிட்டீங்க, அதனால நாங்க ஒரு முடிவு எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லி இந்த டூருக்கு போயிருக்காங்க. அமமுக சேர போறாங்க? இல்லை, பாஜகவுடன் இணைய போகிறார்கள். கூட்டணியில் திமுக பாஜக கூட்டணி வைக்க போறது வருங்காலத்தில். அதற்கான ஆரம்ப புள்ளி தான் இந்த விஷயங்கள்லாம். நீங்க நல்லா நோட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த தோல்வி வந்ததுக்கு அப்புறம் மோடி வந்து நீங்களும் நானும் பேசும்போது மோடி சொல்லியிருந்தாரு, முதுகுல குத்திட்டாங்க. ஆமா, காங்கிரஸ் வந்து திமுக முதுகுல குத்திருச்சு அப்படின்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் நடந்த சம்பவங்கள்லாம் நம்ம வந்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட இது நெருங்கிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு புண்ணுக்கு மருந்து போடுறதுக்கு வராங்களா? ஆமா, இப்போ கூட சமீபத்துல ஒரு அவங்களுடைய திமுக நிர்வாகி ஒருத்தர் வெற்றி கொண்டான்னு ஒருத்தர் இருப்பார். அவர் வந்து பேசும்போது இதே மாதிரி ஒரு கருத்தை வந்து சொல்லியிருந்தாரு. அப்போ காங்கிரஸ் நமக்கு துரோகம் பண்ணிடுச்சு, விடுதலை சிறுத்தைகள் அமைச்சரவையிலேயே போயிடுச்சு, ஐயுஎம்எல் இப்ப நமக்கு அகைன்ஸ்டா தான் பேசும்போது இனிமே சிறுபான்மையினர் வந்து நம்மள நம்ப மாட்டாங்க. அப்ப சிறுபான்மை நோட்டு நமக்கு இல்ல, அது டிவி கேக்கு போயிடுச்சு. அப்போ டிவி கேக்கு போனதுக்கு அப்புறம் நம்ம ஏன் இது வந்து ஏமாத்திக்கணும்? அப்ப இனிமே அவங்கள்ட்ட இருந்து நம்மளை எதிர்பார்க்க முடியாது. அப்போ நமக்கு இப்ப எந்த பிரச்சனையும் கிடையாது. இதுல என்ன அந்த நிர்வாகி சொன்னார், நான் நந்தி டிவியில உட்காந்து பேசும்போது, எங்களை வந்து பிஜேபி அடிக்க காரணமே காங்கிரஸ் தான், காங்கிரஸோடைய அழுத்தத்தால தான் நாங்க பிஜேபியை பத்தி நிறைய வதந்தியே பரப்பணும் அப்படின்ட்டாரு. வதந்தியா? பிஜேபி காங்கிரஸோட அழுத்தத்தால தான் நாங்க பாஜக பத்தி நிறைய வதந்தியே பரப்பணும். அது களத்திலே இல்லையே, களத்திலே இல்லாத ஒரு கட்சி எதுக்கு நீங்க வந்து கேக்குறீங்க? அதுதான் இல்ல எப்பவுமே பிஜேபி தமிழ்நாடு வெர்சஸ் டெல்லி தானே. ஆமா, அவங்களோட தாரக மந்திரமே அப்படிதானே இருந்துச்சு. டெல்லின்னு சொன்னது காங்கிரஸ். இப்போ என்ன ஆயிடுச்சு, காங்கிரஸ் வந்து இப்படி ஒரு வேலையை பண்ணோன்னே, சரி நீ எனக்கு இப்படி ஒண்ணு பண்ணிட்டியா, நான் என்ன பண்றேன் பாருன்னு உங்களோட எதிரியை போயிட்டு நான் பாக்குறேன்னு சொல்லிட்டு அதற்கான ஆரம்ப புள்ளிகளை இப்போ வந்து எடுத்து வச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட பெரும்புள்ளிகள்லாம் வந்து பேசுறாங்கன்ற மாதிரியான விஷயங்கள், அதாவது டைரக்டா கிடையாது. அப்ப அதிமுக வாழ்க்கை அதுதான். இருங்க, அப்படி வரும்போது ஏடிஎம்கே கிட்டத்தட்ட இந்த ஒரு பாதி பேர் டிவி கேக்கு போறதுன்னு அந்த பஞ்சாயத்து அவங்களுக்கு அவங்க குடும்ப பஞ்சாயத்து மட்டும்தான். நாட்டில் உள்ள பஞ்சாயத்துல அவங்களுக்கு கிடையாது. அவங்களுக்கு குடும்ப பஞ்சாயத்து பெரும் பஞ்சாயத்துன்ற மாதிரி கட்சி பஞ்சாயத்து தான். நீ இருப்பியா, நீ போவியா, நாளைக்கு வருவியா, வரமாட்டியா, மீட்டிங்ல இருப்போமா, இருக்க மாட்டோமா, இன்னைக்கு கையெழுத்து போட்டு போனோம், நாளைக்கு வருவானா, வரமாட்டானா, நம்ம பொதுச் செயலாளரா இன்னைக்கு நைட் இருக்கோம், நாளைக்கு காலையில் இருந்துச்சா நம்ம பொதுச் செயலாளரா இல்லையான்ற பஞ்சாயத்து தான் அங்க.
இங்க திமுக பொறுத்த வரைக்கும் இவங்கெல்லாம் இப்படி பண்ணிட்டாங்களே, இப்ப நமக்கு மெஜாரிட்டி இல்ல, நம்ம வந்து ஆட்சி அமைக்கலாம் ட்ரை பண்ணோம், அதாவது காங்கிரஸ் வெளியே போச்சுல்ல, அப்ப இவங்க ஒரு பிளான் பண்ணாங்க. அதுதான் வந்து இந்த பிளான் ஏடிஎம்கே இதெல்லாம் வச்சு நம்ம வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்றதான். இப்போ என்னன்னா அவங்க எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போற ரெடி ஆயிட்டாங்க. டிஎம்கே ஆமா, சிறுபான்மை ஓட்டு இல்ல, கூட்டணி கட்சி இல்ல, கிட்டத்தட்ட அனாதை மாதிரி ஆயிட்டோம். அப்ப என்ன பண்றது? அப்புறம் என்ன, எல்லாரும் நம்மளை ஏமாத்திட்டாங்க, நம்ம எவ்வளோ உழைச்சோம் இவங்களுக்காக, இவங்களாம் நம்மளை ஏமாத்திட்டாங்க. ஸோ நம்ம ஏன் பிஜேபி கூட கூட்டணி வைக்கக்கூடாது? நமக்கு பிரச்சனையே காங்கிரஸ் தான், காங்கிரஸே இப்போ நம்ம கூட இல்லை. நம்ம அப்படியே போனோம்னா கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க கூட அப்படியே போனோம்னா, இப்போ ஏற்கனவே உங்களுக்கு அந்த இது ரிசல்ட் வந்த அன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த நாடாளுமன்றம் கூட்டினப்ப கனிமொழி சொல்லிட்டாங்க, இனிமேல் எங்களுக்கு இடத்த மாத்திருங்க, இவங்க பக்கத்தில் நாங்கள் அண்ணன் குழம்ப மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போவே வந்து முடிஞ்சு போச்சு, ஆல்மோஸ்ட் எல்லாம் முடிஞ்சு போச்சு. அப்போ இப்போ அடுத்து ஜூலையில் வந்து உங்களுக்கு நாடாளுமன்ற கூட்டத்தொடர் நடக்கும். அப்போ உங்களுக்கு திமுகவுக்கு வேற இடத்த வந்து மாற்றி கொடு, இனிமேல் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஃப்ரீ ஹேண்ட்ஸ் தான். அது கேட்கறதுக்கே ஒரு மாதிரியா தான் இருக்கு. இருங்க, இப்படி இருக்கும். அப்புறம் ஏற்கனவே இவங்களுக்கு எல்லாருக்கும் நல்ல நட்பு இருக்கு. டிஆர் பாலுவா இருக்கட்டும், அங்கே இருக்கக்கூடிய எம்பிக்கள் பாஜக நிர்வாகிகளோட, பாஜக எம்பிகளோட நல்ல ஒரு உறவுல தான் இருப்பாங்க. கனிமொழி எல்லார்ட்டையும் நல்லா வந்து பேசுவாங்கன்னு வச்சுங்களேன். டிஆர் பாலுவும் வந்து நல்லா பேசுவார். அங்கே இருக்கக்கூடிய சில எம்பிக்கள், திமுக எம்பிக்கள் எல்லாருமே வந்து நல்ல ஒரு டச்சில் தான் வந்து பிஜேபி கூட இருப்பாங்க. அதனால அடுத்தடுத்த காலகட்டங்களில் பிஜேபி திமுக உறவு வருவதற்கான அத்தனை வாய்ப்புகளும் இருக்குது. உடனடியாக நடக்காது, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நடக்கும், ஒன் பை ஒன்னாக. பிஜேபி இனிமேல் டிஎம்கே டார்கெட் பண்ணாது, இடி ரைட்லாம் போகாது, இந்த பஞ்சாயத்தெல்லாம் இருக்காது, அப்படியே கம்மியாயிட்டே வரும். டிஎம்கே பிஜேபியை பற்றி பேசுகிறது அப்படியே கம்மி பண்ணிகிட்டே இருக்கும். மதச்சார்பற்ற அரசு, பாசிசம், பாஜக இப்படின்ற வார்த்தையை இனிமேல் பயன்படுத்தாது. அப்போ நீங்கள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் இப்போ இனிமேல் பிஜேபியோட டார்கெட்டு தாவேகா. ஏன் தாவேகா? காங்கிரஸ் கூட இருக்குது. அப்போ காங்கிரஸ் தாவேகா கூட இருக்கிறதுனால இனிமே டார்கெட் ஃபுல்லாக டிவிகே சைடு தான் வந்து இருக்கு. இனிமேல் இடி ரைடாக இருக்கட்டும், வருமான வரித்துறை, சிஎம் உடைய அந்த கரூர் வழக்கு, இப்படி எல்லாமே ஜனநாயகன் வரைக்கும் எல்லாமே இன்னும் தொடர்ந்துகிட்டே இருக்கும்னு வச்சுங்களேன். இப்போ இனிமேல் அவங்க ஃப்ரீ ஆகிடுவாங்க. அப்போ இனிமேல் இந்த கூட்டணி கட்சிகள், ஏன்னா இப்போ உங்களுக்கு உள்ளாட்சி தேர்தல் வரும்போது விசிகாவோ காங்கிரஸோ ஐயுஎம்எலோ இடதுசாரிகளோ திமுக கூட்டணியில் இருக்க முடியாது. அப்போ திமுக வெளியே வந்தாங்க. அப்ப இந்த கட்சிக்கு, இந்த அரசுக்கு ஆதரவா தான் பேசியாகணும். அப்ப நம்ம தனிமையில் இருக்கிற மாதிரி ஆயிடும்ன்றதுனால இப்ப பிஜேபியோட உறவை நாடுறாங்க. ஏன்னா பிஜேபிக்கு அங்க ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு. இவங்க கிட்ட ஒரு ஒரு 20 எம்பி இருக்காங்கன்றதுனால இவங்க அதை வந்து ட்ரை பண்ணுவாங்க. நாங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்றோம், சில விஷயங்கள்லாம் நாங்க பண்றோம். அப்போ பிஜேபி மாதிரி ஒரு கட்சிக்கு தமிழ்நாட்டில் இப்போ இனிமேல் ஏடிஎம்கே நம்பி பிரயோஜனம் கிடையாது. அது ஒர்க் அவுட் ஆகாத ஒரு கூட்டணின்றது கன்ஃபார்ம் ஆகி போச்சு. இது கூட இனிமேல் நம்ம பொழப்பு சிரிப்பாக சிரிச்சிடும். இவனுங்களே 40 தான் ஜெயிக்கிறானுங்க, நம்ம 1 தான் ஜெயிக்கிறோம். அதனால வந்து இனிமேல் இவனுங்க கூட இல்லாமல் திமுக கூட இருந்தாங்கன்னா அது ஒரு மோசமான கூட்டணி தான். ஆனால் ஒரு வலுவான ஒரு தலைமையோடு இருக்கும்போது அவங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். இந்த ப்ராசஸ் வந்து இப்போ நடந்துகிட்டு இருக்கு. ஆனால் நீங்கள் யோசிச்சு பாருங்க, ஒருவேளை இப்படி ஒரு கூட்டணி அமைஞ்சதுன்னா தமிழ்நாட்டு மக்கள் எவ்வளோ ஏமாந்துருப்பாங்கன்றது உங்களுக்கு தெரியும். இன்னைக்கு டிவிகேவும் காங்கிரஸும் கூட்டணி வச்சு அது பஞ்சாயத்து கிடையாது. ஏன்னா இவங்களுடைய கொள்கை ஏற்கனவே திமுக வச்சிருக்க கொள்கையோட ஒத்து போகுது தாவேகாவுக்கு. காங்கிரஸ் ஏற்கனவே திமுக கூட கூட்டணி வச்சதுனால இவங்க கூட கூட்டணி வைக்கிறதுல பெரிய பஞ்சாயத்து இல்லை. மக்களுக்கும் அதுல ஒன்றும் ஆச்சரியம். ஏன்னா மதச்சார்பற்ற அரசு, இடதுசாரிகள் எல்லாருமே இருக்காங்க. ஆனா திமுக போய் மறுபடியும் பாஜக கூட கூட்டணி வச்சா, அப்ப முன்னாடி வச்சிருக்காங்க, கலைஞர் அவர்கள் காலத்துல வச்சிருந்திருக்காங்க, அப்பவே ஏகப்பட்ட பஞ்சாயத்து இருந்துச்சு. இன்னைக்கு வரைக்கும் அதுக்கு வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆமா, நாங்க வச்சது தப்புதான்னு மற்றவர்கள்லாம் சொல்ற அளவுக்கு வந்து பஞ்சாயத்து இருக்கு. அப்போ இப்ப நீங்க போய் வச்சீங்கன்னா இனிமே உங்களை யாரும் நம்பவே மாட்டாங்களே. இவங்க என்னன்னா ரிவெஞ்ச் எடுக்கிற மாதிரி பண்றாங்க. திமுக, நீங்க என்ன ஏமாத்திட்டீங்க, அதனால நாங்க சிறுபான்மை மக்கள் எங்களை ஏமாத்திட்டாங்க, அப்புறம் நாங்க ஏன் உங்களுக்கு என்ன நீங்க போராடினீங்க, அவங்களுக்கு ஒரு அமைச்சரவை இடம் கொடுத்தீங்க, நீங்க அவங்களுடைய கூட்டணியில் இருக்கும்போது எல்லா அமைச்சரவையும் வாங்கிக்கிட்டீங்க. தேவையான தொலைத்தொடர்பாக இருக்கட்டும், முக்கியமானது எல்லாமே நீங்க வந்து வாங்கிக்கிட்டீங்க. அவங்கள்ட்ட இருந்து கேபினெட்ல எல்லா இதுவும் வாங்கிக்கிட்டு 2G எல்லாம் நிறைய பஞ்சாயத்தெல்லாம் பண்ணி அந்த ஆட்சியே கவுற அளவுக்கு நீங்க வந்து பண்ணிருக்கீங்க. இந்த காங்கிரஸ் ஆட்சி இன்னைக்கு வரைக்கும் தொடராததுக்கு காரணம் திமுகவுக்கு முக்கிய பங்கு இருக்கு. ஏன்னா இவங்களோட ஊழல் எல்லாமே பெரிய அளவுக்கு, அந்த 2G ஊழல்லாம் பெரிய அளவுக்கு ஆகிதான் 2014 ஆட்சியே வந்து பறி கொடுக்குறாங்க. அவ்வளோ பண்ணியிருக்காங்க. ஆனால் இங்கே அமைச்சரவையில் எட்டி கூட பார்க்கக்கூடாது. எல்லாம் பண்ணுவாங்க, எல்லா சீட் கொடுப்பாங்க, ஆனால் மரியாதை இருக்காது. இவ்வளோதான் உங்கள் லிமிட்டு. உள்ளாட்சியில் நாங்கள் இடம் கொடுக்க மாட்டோம், கேபினெட்டில் இடம் கொடுக்க மாட்டோம், எதுக்குமே நாங்கள் வந்து இடம் கொடுக்க மாட்டோம். உங்களை எங்களோட கட்சிக்கார மாதிரி தான் ட்ரீட் பண்ணுவோம். இரு போகலாம் வெய்யி, சும்மா எப்போ பார்த்தாலும் வந்துக்கிட்டு போங்க, அதெல்லாம் தலைவரை பார்க்க முடியாது, ஒரு கூட்டணின்ற மதிப்பு மரியாதை. ஆனால் இப்போ டிவிக்கேன்ற ஒரு ஆப்ஷன் வந்தோன்னே அவங்க அந்த பக்கம் சாஞ்சிட்டாங்க. அப்போ நீ சாயிரல்ல, நான் ஏன் சாயக்கூடாது?
உன்னாலதான் எனக்கு இவ்வளவு பிரச்சனை அப்படின்னு சொல்றேன். அப்ப நான் ஏன் அவங்க கூட போகக்கூடாதுன்னு இப்போ பிஜேபி கூட ஒரு இணக்கத்தோட போகிறதுக்கு முயற்சி பண்றாங்க. அது அவங்களுக்கு அரசியல் ரீதியா ஒரு பெரிய பேக் ஃபயர் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா பேசின பேச்சு அந்த மாதிரி, நாங்க தான் மதச்சார்பு, நாங்க தான் சிறுபான்மை, நாங்க தான் சிறுபான்மையின் சனாதனத்தை ஒழிப்போம். இது இன்னைக்கு கூட மேடையில பேசினதை வந்து ரொம்ப பெருமையா எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு சட்டசபையில் அவர் பேசினதை, சனாதனத்தை ஒழிப்போம்னு சொல்லி அவர் பேசினதை இப்போ வந்து ரொம்ப சந்தோஷமா பாத்தீங்களா, சனாதனத்தை ஒழிப்போம்னு அந்த சட்டசபையிலே வந்து சொல்லிட்டாரு அப்படின்றத சொல்றாரு. ஆனா சனாதனத்தை உண்மையாவே ஒழிச்சாங்களான்னு கேட்டா கிடையாது. கூட்டணி இது தேர்தல் கூட்டணி வைக்கும் போது அவர் RSS காரரை தானே கொண்டு வந்து வச்சீங்க ஒரு கூட்டணியில. அவர் வந்து திருப்பரங்குன்றத்துல பிரச்சனை பண்ணவர், அவர் உங்க கூட்டணியில சேர்ந்து வச்சுக்கிட்டீங்க. அப்படி இந்த மாதிரி இருக்கும்போது நீங்க எப்படி சனாதனத்தை ஒழிப்பீங்கன்றது மக்களுக்கும் வந்து தெரியுது. சும்மா இதெல்லாம் ஒரு ஃபேக் வேர்ட்ஸ் சும்மா சட்டசபையில போட்டு வைக்கிறது. சனாதனத்தை ஒழிப்போம், கொசு போல ஒழிப்போம், அது போல ஒழிப்போம்னு வார்த்தைக்கு வார்த்தை பேச வேண்டியது. ஆனால் குடும்பங்கள்லையும் சொந்த வீடுகள்லையும் அதை அப்படியே வளர்த்துக்கிட்டே தான் இருக்கிறது. ஒட்டகத்துக்கு பூஜை பண்ணுறது, ஒட்டகத்துக்கு ஏதாவது கொண்டு போய் கொடுக்க வேண்டியது, கோயிலாக போய் பரிகாரங்கள் பண்ண வேண்டியது, வீட்டில் ஒரு பூஜையை வைக்க வேண்டியது, இப்படின்னு எல்லாருமே இந்த வட்டத்துக்குள்ளார தான் வந்து சுற்றிட்டு இருக்காங்க. வெளியே சும்மா பேசும்போது சனாதனத்தை எதிர்க்கிறோம், சனாதனத்தை ஒழிக்கிறோம் அப்படின்னு வந்து பேசுகிறாங்க. ஸோ இப்போ திமுக பாஜக கூட்டணிக்குள் நகர்வதற்கான அத்தனை வாய்ப்புகளும் இருந்துக்கிட்டே இருக்குது. ஜூலைக்கு அப்புறம் இது அப்படியே மெல்ல மெல்ல ஆரம்பிக்கும். இன்னொரு பக்கம் 2029 ஒரே நாடு ஒரே தேர்தல்னு சொல்லிட்டு இருக்காரு. ஒருவேளை அதற்கான ஆயத்தமாக கூட அது வந்து பார்க்கலாம் இங்கே. ஆமாம், அதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்கு. என்ன வேணாலும் நடக்கலாம். இனிமேல் நீங்கள் நிறைய பார்க்கலாம். இனிமேல் நல்லா நோட் பண்ணுங்க, டிஎம்கே பற்றி பிஜேபி பற்றி அந்த சொல்கிற கமெண்ட்ஸ் எல்லாம் கம்மியாகிட்டே வரும் பாருங்க. அது கண்டிப்பாக நடக்கும். ஜெயிச்சிருவாங்க தமிழ்நாட்டில் பெரிய அளவில் இல்ல. தாவேக்காதானே உடன்பிறப்புகள் எல்லாம் இனிமே பேசணும். ஊபிக்கும் குஜராத்துக்கும் போயிட்டா நல்லது. திமுக வந்து அங்கிட்ட வந்து நீங்க வேற அதுக்கு அவங்க நின்று செய்வாங்க. நம்ம இருக்கும்போது அவங்க வந்து மதச்சார்பற்ற இது கிடையாது. இனிமேல் நம்ம அவங்கள வந்து நம்ம கண்ட்ரோலில் எடுத்துட்டோம். செகண்ட் இயரில் காலேஜ் என் கண்ட்ரோலில் வந்துருச்சுன்ற மாதிரி பிஜேபி இனிமேல் எங்கள் கண்ட்ரோலுக்கு வந்துருச்சு, எங்கள் தலைவருக்கு கீழே தான் எல்லாமே. ஸ்டாலின் சொல்றது தான் மோடியே கேட்குறாரு, பைலை பறக்க விட்ட சந்திர சூட்டு, பாயிண்டை பிடித்த ராகுல் அப்படின்னு இனிமேல் முன்னாடி போட்டுட்டு இருந்தே இனிமேல் மாற்றிக்க வேண்டியது. மோடி ஸ்டாலின் மகுடிக்கு அடங்கிய மோடி, ஸ்டாலின் மோடி மாபெரும் தலைவர்களின் சந்திப்பு, மாறப்போகும் அரசியல் களம், அப்படி இப்படின்னு நம்மளே போட்டுக்கிறது தானே. அதுக்குன்னு சில சேனல்ஸ், யூடியூப் சேனல்ஸ் இருக்கு. ராகுல் காந்தி எல்லாம் வரும்போது கருப்பு பலூன் விடுவாரா? அவரு பிடிக்காத வரும்போது கருப்பு பலூன் விடுவாங்கல்ல. அப்ப ராகுல் காந்தி எல்லாம் வரும் கேவலமா இருக்கும்ல. நல்லா இருக்கும் ப்ரோ ப்ரோன்னு சொல்லிட்டு கருப்பு பலூன் நல்லா இருக்கும். அவரு ஸ்வீட் பலூன் விடுவாரு ராகுல் காந்தி. ஐயோ குச்சமே இல்ல இருக்காது. ஆனா பாஜக கூட வேற எவன் கூட்டணி வச்சாலும் தப்பு, நாங்க வச்சா தப்பு கிடையாது. ஆமா, நான் தான் அண்ணனுக்கு நான் தான்டா செய்வேன் அப்படின்ற மாதிரி நாங்க தான் இருக்கணும் எல்லாத்துலயும். பார்ப்போம், வருங்காலங்கள் அதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, நிறையவே இருக்கு அதுக்கான அறிகுறி. ஏன்னா உங்களுக்கு யாருமே இல்லாதப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க? தனிச்சே நின்று போட்டி போடுறதுக்கு தான் வேலைகள் பார்த்துட்டு இருக்கணும். நாங்களே போடுவீங்க, போட முடியாது, அதுக்கெல்லாம் தைரியம் கிடையாது எனக்கு. அதுக்கெல்லாம் எனக்கு எந்த காலத்துல எந்த தைரியம் வந்தது கிடையாது. ஏங்க சும்மா சொல்லலாங்க, சும்மா வரலடா திமுக காரன், சாதாரணமா வரலடா திமுக காரன், அப்படி வரலடா திமுக காரன், சைட்ல வரலடா திமுக காரன் வாயில சொல்லிடலாம். ஆனா உங்க மேல மக்கள் எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்காங்கன்றத உங்களால இது பண்ணவே முடியாது. நீங்க தனியா ஒரு தேர்தல் நின்று தான் பாருங்களேன். அதுதான், அது நீங்க வந்து ஜெயிக்க முடியாது ஜோ. என்னன்னா அது நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. ஒருத்தனா ஓடவே முடியல, நடக்கவே முடியலன்றவனுக்கு உயிருக்கு ஏதோ வந்து சிங்கமா ஏதோ ஒன்று துரத்துதுன்னா அவன் வந்து பின்னங்கால் பரில் அடிக்க ஓடுவான். பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான். ஏன்னா அந்த உயிர் பயிர் நம்ம எப்படியாவது காப்பாத்திக்கணும்னு ஓடுவான்ல, அந்த பயம் தான். பேயை பார்த்தா ஓடுற மாதிரி. ஆமா. ஆனா இப்பதான் நீங்க பேய் கூடயே வந்து ஃப்ரெண்ட் ஆயிட்டீங்களே, ஃப்ரெண்ட் ஆயிட்டு இருக்கீங்களே. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா? ஓகே ஓகே, குட் குட் குட். சுகர்லாம் எப்படிதான்? ஓகே உங்களுக்கா? ஓகே, நீ முதல்ல தூக்கி வச்சு இனிமே கை கோத்துக்கிட்டு நண்பன் ஒருவன் வந்த பிறகு அப்படின்னு பாட்டு இந்த ஃப்ரெண்ட்ஷிப் சாங் வந்து போட வேண்டியதான். பாக்கி மற்றதெல்லாம் வந்து நடந்துகிட்டு இருக்கு. இல்லை நான் என்ன சொல்றேன், நீங்க திமுக அவ்வளோ தைரியம் இருக்குன்னா நீங்க தனியா நில்லுங்க. கூட்டணி இல்லாம புதுசா வந்த கட்சிக்கு ஆப்ஷன் இல்லை. ரெண்டாவது அவங்களுக்கு அவ்வளோ விடல, அது வேற விஷயம். நிக்கிறாங்கன்னு போது நீங்க தான் 75 வருஷம் பாரம்பரியம் உள்ள கட்சியாச்சே, நில்லுங்க. அதோ இடைத்தேர்தல் வரும், நில்லுங்க. குளத்தூர்காரரை போய் அங்கே போய் நிற்க வைங்க. இப்போ ஜெயிக்கணும்ல, அது அவங்களுக்கு தான் தைரியம் இருக்குல்லங்க. நீங்கள் தான் 75 வருஷம் கட்சி இல்லைங்க. ஜென்சிக்கு எல்லாம் பிடிச்சிட்டிங்க. நேற்று எல்லாரும் வந்துட்டாங்க, அண்ணாரிவரத்தை நோக்கி எல்லாரும் வந்துட்டாங்க. அப்படியே எல்லாரும் வந்திருக்காங்கன்னு தெரிஞ்சோன்னே எல்லா ஊரில் இருக்கிற நாட்டில் இருக்கிற மக்கள்லாம் அப்படியே லாரியே வர ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படியே அந்த படைய பசின்னு வருது, ஓ அப்படியே எல்லாரும் போகிறாங்களாம். அந்த மாதிரிலாம் கூட இருந்திருக்கலாம். செய்யுங்கள. ஒரு இப்போதைக்கு ஒரு 5 தொகுதி இருக்கா இடைத்தேர்தல்ல, ரெடி ஆயிடுங்க. அதுல 6 இருக்கு. அதுல ஒண்ணு வந்து உங்க தலைவர் மு க ஸ்டாலின் நிறுத்த வைங்க. திருச்சி கிழக்குல நிறுத்தி விடுங்க. புது ஐட்டமா கொண்டு வரீங்க, அதானே உங்களுக்கு இப்போ.
இல்லைங்க அதான் அப்புறம் இந்த இவரு தோத்த வேற யாரெல்லாம் பெரிய பெரிய ஆட்கள்லாம் தோத்துருப்பாங்கல்ல அந்த சைடுல அவங்க எல்லாம் நிக்க வைங்க, நிக்க வச்சு ஜெயிச்சிருங்க. அப்பயும் இவங்க கடைசி வரைக்கும் ஜென்சியை நிறுத்த மாட்டாங்க, அதே பழைய பீஸுங்களை தான் நிறுத்துவாங்க. இன்ஸ்டாகிராம்னால தோத்துட்டோம்னா இல்ல பழைய ஆட்களை தான் நிறுத்துவாங்க. அப்பயும் வந்து முதலமைச்சர் வேணா நிக்கலாம், முன்னாள் முதலமைச்சர் நிப்பாரு. அப்புறம் துரைமுருகன் வந்து வருவாரு. அந்த தப்பு திருப்பி பண்ணாது. வேற யாரு கொடுப்பீங்க? வேற யாரு இருக்கா? இளைய தலைமுறைக்கு வந்து கொடுப்பாங்க. சுக்குமல்லி தண்ணி தள்ளுவாங்க. நீங்க வேணா பாருங்க. ஏன்னா அந்த மூத்த அந்த இருக்கிறவங்க அந்த இதுல இருந்தவங்களுக்கு எல்லாத்துக்கும் வாரிசுகள் வேணா கொடுப்பாங்க. அது அவங்களுக்கு தெரியும் நம்ம நின்றா தோத்துறோம்னு தெரியும். வேற யாராவது ஒருத்தன் வந்து அந்த முளைய பார்த்து அதுதான் பார்த்து நிப்பாட்டி அப்பாடா நம்ம வந்து தலைவர் மட்டும் நின்றுக்கணும், ஏன் நிக்கல, நின்றா தோத்துறோம்னு தெரியும். அதுதான், அதனால நடக்காது. உங்களுக்கு முடிஞ்சா உங்களுடைய பலம் நிரூபிக்கணும்னா நீங்க தனியா நின்று நிரூபிச்சுட்டு போங்க. உங்களுக்கு தான் பழைய கட்சி, நீங்க சார்பட்டா பரம்பரை, நீங்க உங்களுக்கு எல்லா இதுவும் இருக்கு. கடைசியில நாதாக்கா கூட போட்டி போடுற அளவுக்கு திமுக கொண்டு வந்து விட்டீங்க. ஏங்க நாதாக்கா கூட போட்டி போடுங்க, தனியா களம் காண்றாங்க, அந்த மாதிரி ஒரு இது இருக்குது. ஏங்க அது வேற உலகங்க, அந்த உலகத்தை அது இரண்டாம் உலகங்க, அதுக்குள்ளார போகாதீங்க நீங்க. இல்ல அதோட கம்பேர் பண்ற அளவுக்கு கொண்டு வச்சு தனியா நில்ல, உனக்கு தான் ஆள் இல்லைல்ல அப்படின்ற மாதிரி பரிதாபமா இருக்குதுங்க. 23 கட்சி. 23 26 தெரியல, 20+. இவ்வளோ இருந்தும் நீ தோத்துருக்கன்னா என்னடா காரணம்? இன்ஸ்டாகிராம் தான் காரணம். அவன் இன்னும் திருந்தமா என்ன பண்ணணும்? எல்லார்ட்டையும் இன்ஸ்டாகிராம டெலீட் பண்ண வைக்கணும், அன்இன்ஸ்டால் பண்ண வைக்கணும். பண்ணிட்டா நம்ம ஜெயிச்சிடலாம். அப்புறம் என்ன மூடிக்கிட்ட அப்படியே சொல்லி அப்படியே மார்க்கிட்ட சொல்லி இன்ஸ்டாவை வந்து பிளாக் பண்ண வச்சுட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு. ஐடியால பசங்களா இருக்காங்க, மெட்டாவை பிளாக் பண்ணிட்டா எல்லாம் முடிஞ்சிடும். ஆமா, நீங்க ஜெயிச்சிருவீங்க. ஆமா, அதுக்கப்புறம் நீங்க ரீல்ஸ் போட முடியாது. அப்புறம் எப்படி ஆட்சி நடக்கும்? ஐடியா இல்லாத பசங்க. நீ என்கிட்ட கேட்டுதான் நேரத்துக்கே சொல்லியிருப்பேன் நான். தப்பிக்கா பாக்க. அடுத்தது விஜய் அவர்கள் திருச்சி பயணம் நாளை. முதலமைச்சர்னு சொல்லுங்க. சாரி, அது அப்படியே வரக்கூடாது. முதலமைச்சர்னு சொல்லி பழகுங்க. அது என்ன அண்ணனா பார்த்தோம் அப்படின்னா என்ன சொன்னீங்க? அண்ணனா பார்த்தீங்களோ கண்ணனா பார்த்தீங்களோ அது இல்ல விஷயம். இன்னைக்கு அவரு முதலமைச்சர் விஜய் அவர்கள்னு சொல்லுங்க. மாண்புமிகு முதலமைச்சர். அதே மாதிரி உதயநிதி அவர்களை சொல்லும்போது மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அப்படின்னு சொல்லுங்க. மு.க. ஸ்டாலின் சொல்லும்போது முன்னாள் முதலமைச்சர் அப்படின்னு சொல்லுங்க. எடப்பாடி அவர்களை சொல்லும்போது முன்னாள் முதலமைச்சர் அப்படின்னு சொல்லுங்க. இப்படி சொல்லி பழகுங்க. வரலங்க, வரணும். சொல்கிறார் திருச்சி கிழக்கு பகுதிக்கு போய். யாரு? முதலமைச்சர் விஜய் அவர்கள். இருக்கட்டும். இல்ல அது நீங்க கவனிக்கிறீங்களா இல்லையா? என்னது அப்படி சொல்லணும்னு அப்படி சொல்லாதீங்க, விஜய்னு சொல்லாதீங்கன்னு சொல்றதை கவனிக்கிறீங்களா இல்லையா? ஆமா. அப்புறம் எப்படி வருது விஜய் அவர்கள்? அப்படி சொல்லலைங்க, சிஎம்னு சொல்லணும்ன்றது தானே மரியாதை கொடுக்கணும்ல, அந்த பதவிக்குள்ள மரியாதை அவர் கொடுக்கணும்ல, அதுக்காக சொல்றேன். அது எதிர்கட்சிக்காரனும் வேற கட்சிக்காரங்க சொல்லலாம், எதிர்கட்சிக்காரனும் வேற கட்சிக்காரனும் சொல்லலாம், எப்பயாவது வரலாம். எப்பயுமே நான் எப்படி சரி விடுங்க. மன்னிப்பெல்லாம் இல்லைங்க, சொல்றேன். திருச்சிக்கு வந்து வாக்களித்த மக்களுக்கு நன்றி செலுத்துவது. இன்னைக்குதான் நேரம் கிடைச்சதாமா? இன்னைக்குதான் நேரம் கிடைச்சிருக்கு. போலனா ஏன் போலன்னு கேக்குறீங்க. உங்களை நம்பி ஓட்டு போட்ட பெரம்பூர் மக்களை போய் பார்க்க உங்களுக்கு நேரம் இல்ல, திருச்சி கிழக்குல போய் நன்றி சொல்றீங்க. நீங்க மனசாட்சியே இல்ல உங்களுக்கு இப்படின்னு ஒரு 4% கட்சியில இருந்து ஒரு கேள்வி. நான் கேட்கலன்னா தான் அதிசயம் பண்ணணும். நீங்க சொல்லும் போதே 4% புரியல இது பண்ணிக்க. திருச்சி கிழக்குல அவர் வந்து நன்றி சொல்லலன்னு சொன்னது நீதான். இப்ப போய் நன்றி சொல்ல போறேன்னு சொல்றதுக்கு ஏன் பெரம்பூர் மக்களை போய் பார்க்கலன்னு கேக்குறது நீதான். பெரம்பூர் எங்க இருக்கு? இங்க இருக்கு. அவர் கோட்டையில இருந்து போற தூரத்துல இருக்கு. அவர் 1 மாசத்துக்கு ஒரு தடவை வருவேன்னு சொல்லியிருக்காரு. அவரு அந்த இதுக்கு முன்னாடி சொல்லும்போது எம்எல்ஏவா என்னதான் நான் வந்து நாட்டுக்கே ராஜா ஆனாலும் இந்த வீட்டுக்கு புள்ளதான், அதனால என் தொகுதிக்கு நான் தான் எம்எல்ஏ, நான் 1 மாசத்துக்கு ஒரு தடவை உங்களை வந்து சந்திப்பேன் அப்படின்னு ஒரு வாக்குறுதி கொடுத்திருக்காரு. அந்த வாக்குறுதிப்படி அவர் செயல்படுறாரா அப்படின்றத நம்ம பார்ப்போம். 1 மாசம் டைம் அவருக்கு இருக்கு, இன்னும் அடுத்த 10ஆம் தேதி வரைக்கும் அவருக்கு டைம் இருக்கு. அதுக்குள்ள பெரம்பூருக்கு ஒரு தடவை போறாரான்றதை நம்ம செக் பண்ணிப்போம். இப்போ இந்த திருச்சி கிழக்குக்கு போறாரு, உடனே ஆரம்பிச்சிட்டாங்க திருச்சி கிழக்கு மக்களுக்கு வந்து பார்க்க போறாரு, பெரம்பூருக்கு போகல அப்படின்னு. சரி, இதெல்லாம் ஓகே, இதெல்லாம் இவங்க பண்ணலாம். நீங்க சொல்ற மாதிரி பண்ணலன்னா தான் ஆச்சரியப்படணும், பண்றதுல ஒன்றும் ஆச்சரியம் இல்லை. திருச்சி கிழக்குல போய் நிக்க போறார், போய் நன்றி சொல்ல போறார். ஒரு முதலமைச்சர் ஆனதுக்கு அப்புறம் ஒரு வெளியே போறார், டெல்லிக்கு போயிட்டு இப்பதான் வந்து லோக்கல்ல இப்பதான் ஒரு இடத்துக்கு வந்து போறாரு. அதுவும் நின்ன இடத்துக்கு போய் மக்களுக்கு நன்றி சொல்லி நான் இங்க ரிசைன் பண்ணிட்டேன், ஆனாலும் இங்க அடுத்து தேர்தல் நடந்தா
அங்கே நம்ம ஆட்கள் நிற்பாங்க, அவங்களுக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதையும் தாண்டி உங்களை வந்து ரிசைன் பண்ணுறதுக்கு எனக்கு விருப்பம் கிடையாது, ஆனால் சட்டத்தில் இந்த மாதிரி தான் இடம் இருக்குது, ரெண்டுத்தில் அதான் ஒன்று தான் இருக்கணும்னு சொன்னாங்க. அதனால் இங்கே நிற்கிறவரும் நான் தான், அடுத்து நிற்க போறவர் விஜய் தான். அப்போ இந்த இடத்தும் என்னுடைய தொகுதி தான், நான் இன்னொருத்தருக்கு விட்டு தரேன், இங்க என்னென்ன வேணுமோ அந்த எல்லா தேவையும் நான் வந்து செய்வேன் அப்படின்னு சொல்றதுக்கான எல்லா பாசிபிலிட்டிஸும் வந்து இருக்கு. ஸோ நல்ல விஷயம். போய் நேரடியாக போய் நன்றி சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து அந்த மக்களுக்கு வந்து ஒரு நன்றி எல்லாம் போடுறாங்க. ஒரு ஸ்பீச் இருக்குன்னு நினைக்கிறேன். இருக்கும், கண்டிப்பா இருக்கும். ஏங்க இப்போ ஒரு ஸ்பீச் கேட்டு கிட்டத்தட்ட ஆயிடுச்சு இல்லைங்க, அவங்களோட ஃபேன்ஸுக்கு எல்லாருக்குமே இப்போ வந்து பழைய படம் பார்க்கறது அந்த மாதிரி இருக்கும். அடுத்து வந்து ஸ்பீச் கேட்கறதுன்றது இல்லாம போச்சு. இப்போ அன்னைக்கு போனாருன்னா கண்டிப்பா ஒரு ஸ்பீச் இருக்கும், கண்டிப்பா ஏதாவது பேசுவாரு. அது இன்னைக்கு அவங்களுக்கு ஒரு ஹாப்பி. வருஷம் எலெக்ஷன் வைங்கப்பா, நல்லா இருக்கும். ஜாலியா இருக்கு. காலேஜா வருஷம் எலெக்ஷன் வைக்க அந்த மாதிரி தான் வருஷம் பரிசு வைக்கிறாங்கல்ல, அந்த மாதிரி வந்து வருஷம் டைம் இருக்கு உங்களுக்கு. ஒரே வருஷத்துல எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ண முடியாதுல்ல, அதனாலதான் 5 வருஷத்துக்கு ஒரு முறைன்னு வந்து வச்சு மாத்திக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி மதுரையில் ஒரு 11 குவாரி வந்து மூடியிருக்காங்க. மக்கள் எல்லாம் பட்டாசு வெடிச்சு கொண்டாடிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் இப்படிலாம் நான் பார்த்ததில்ல. மக்கள் இந்த மாதிரி சந்தோஷப்பட்டு வெடி வெடித்து கொண்டாடுறதெல்லாம் நம்ம பார்த்ததில்ல. அங்கே இருக்கு நம்மளை மாதிரி வந்து ஒரு சுற்றுச்சூழல் நல்லா இருக்கணும், நல்ல வேலை கனிம வளம் கொல்ல போகலை, ஏதோ கொஞ்சம் இருக்கிறத வச்சு நம்ம வாழ்ந்துக்கலாம் பொழைச்சிக்கலாம்னு நினைக்கிறவங்கலாம் சந்தோஷப்பட்டுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இல்லை, அது உண்மையாகவே பெரிய விஷயம். ஆனால் தற்காலிக மூடல்ன்ற மாதிரி தான் நிறைய செய்திகள் மதுரையில் அங்கிட்டு வந்து ஒரு 11 இது எல்லாமே இருக்கு. எதுவுமே நிரந்தர மூடல் அந்த மாதிரி எதுவும் இல்லை, தற்காலிக மூடல் தான். பட் தற்காலிக மூடல்னால நல்ல விஷயம் தான். அதை மறுபடியும் ஓப்பன் பண்ணாம ப்ராப்பர் ரீசன் இல்லாம ஓப்பன் பண்ணாம இருக்கணும்ன்றது தான் வந்து இது. இன்னொரு விஷயம் என்னன்னா, எம்ஜிஆர் அவர்கள் வந்து சொன்னதான் நான் கேள்விப்பட்ட விஷயம், படிச்சேன்னா கேள்விப்பட்டேன் ஞாபகம் இல்லை. நல்லது பண்ற நல்லவன் மாதிரியே நடிப்பார்ல அவரு எல்லா படத்துலயும். அது ஒரு கட்டத்துல அவருக்கு ஒரு போதையாவே ஆகி நிஜ வாழ்க்கையிலும் நல்ல மாதிரி இப்போ நீங்கள் பண்ணுற விஷயம் ஒரு ஆக்டிங்காக இருக்கிற போது அது அப்படியே பழக நிஜமாவே நல்லவனா மாறிடுன்ற மாதிரி. டிகே பிரபு மேலே நிறைய விமர்சனங்கள்லாம் உண்டு. அவர் வந்து ஒரு ரீல்ஸ் போடுறாரு, எங்கே போனாலும் ஃபோட்டோவும் கேமராவையும் பின்னாடி எடுத்துக்கிட்டு ரீல்ஸ் போடுற மாதிரி போகிறாரு. ஒரு கட்டத்தில் அது அவருக்கு இதாகிடுச்சுன்னு நினைக்கிறேன். அவங்க கொடுக்குற அந்த ஆதரவு, மக்கள்கிட்ட வர சந்தோஷம், அதெல்லாம் பார்த்து ஏன் இது இப்படியே பண்ணிக்கிட்டே போனா என்ன இருக்கு, நல்லது தானே அப்படின்னு சொல்லி பண்ணிக்கிட்டே போறது கூட ஒரு வகையில வந்து ஒரு இதுவா இருக்கலாம், போதையா கூட இருக்கலாம்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி நல்லது பண்ணணும், நம்மளை வந்து பாராட்டணும் அப்படின்ற மாதிரி. இப்ப கலைஞர்கள் எல்லாரும் நம்மளை பாராட்டணும், பாசத்தலை இல்ல இருக்குங்க, ஒரு போதையாவே மாறுறதுன்னு இருக்குல்ல. பாசத்தலைவனுக்கு பாராட்டலாம்னு சொல்லி உட்கார்ந்துருவாரு, எல்லாரும் போய் பாராட்டிக்கிட்டே இருப்பாங்க. அப்படிதான் தலை அஜித் ஒரு தடவை மொக்க பண்ணி விட்டு வந்துட்டாரு, ஐயா மிரட்டுறாங்கய்யா அப்படின்னு. அந்த மாதிரி சில விஷயம். ஆனா இவர் வந்து அது ஏதோ நல்லது பண்ணணும்ன்ற ஒரு நோக்கத்தோட பண்ணிட்டு இருக்காரு, நல்ல விஷயம் தான். இது அப்படியே தொடர்ந்துச்சுனாலும் இதுதான். ஏன்னா இப்ப உங்களுக்கு பாருங்க, யாருனே தெரியாத ஆட்கள்னு போய் பிரபு, காரைக்குடி டிகே பிரபு ஒரு அமைச்சர், இத்தனை விஷயங்கள் பண்ணியிருக்காரு. டிவிகே ரமேஷ் அமைச்சர் இந்த வேலைகள்லாம் பண்ணியிருக்காரு. கீர்த்தனா இந்த வேலைகள்லாம் வந்து பண்ணியிருக்காங்க. ராஜ்மோகன் இந்த வேலையெல்லாம் வந்து பண்ணியிருக்காரு. செங்கோட்டையன் இந்த துறையில இந்த வேலைகள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. பிரஸ் மீட்ல பிரஸ் எல்லாம் வந்து மொக்க பண்றாரு அப்படின்னு ஏதோ ஒன்று நடந்துகிட்டே இருக்குல்ல உங்களுக்கு. அது நல்ல விஷயம். இப்போ ஆதவர்ஜனாவா ஒரு பொதுப்பணித்துறைக்கும் பொதுப்பணியை விட விளையாட்டுத்துறைக்கு நிறைய முக்கியத்துவம் கொடுத்து அங்கே வந்து வேலை பார்க்கறாரு அப்படின்னு பல விஷயங்கள். இன்னும் ஆனந்த பத்தின நியூஸ் தான் அதிகமா வந்து வரல. அவர் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு, பண்றாரு, டெண்டர் முறைகேடுலாம் அதெல்லாம் முதல்ல இதெல்லாம் பண்ணாரு. தொடர்ந்து அவரை பத்தின நியூஸ் வந்து பெரிய அளவுக்கு வரல. ஆனா அவர் யாருன்னு எல்லாருக்கும் இப்போ வந்து தெரியும். அப்போ ஒரு வகையில இந்த கவர்மெண்ட் வந்து அந்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சாங்க. மறுபடியும் சொல்றேன், இது புது கவர்மெண்ட், எல்லாருமே ஃப்ரெஷர்ஸ், சிஎம் உட்பட எல்லாருமே ஃப்ரெஷர்ஸ். ஸோ அவங்களுக்கு டைம் எடுக்கும். நம்ம டைம் கேட்கல, அவங்களுக்கு தெரியாதுன்றதை தான் அவங்க டைமா கேட்கறாங்க. நாங்கள் டைம் எடுத்துக்கிட்டு உங்களுக்கு பண்ணுவோம்னு சொல்றாங்க. அது வரைக்கும் கொஞ்சம் நம்ம வெயிட் பண்ணணும். அதுக்காக எல்லாத்துக்கும் வெயிட் பண்ணுமா கேட்டால் எல்லாத்துக்கும் இல்லை, சில முக்கியமான இடத்துக்கு நீங்கள் செஞ்சு தான் ஆகணும். சட்டம் ஒழுங்கு மாதிரியான விஷயங்களுக்கு நீங்கள் உடனடியாக நடவடிக்கைகள் எடுத்து தான் ஆகணும். ஆனால் மற்ற விஷயங்களை பண்ணலாம். இப்போ கூட வந்து 2500 ரூபாய்க்கு வந்து இதில் மகளிர் பட்ஜெட்டில் வந்து சொல்லலாம்னு வந்து சொல்கிறாங்க. பயிர்க்கடன் தள்ளுபடியை வந்து மறுபடியும் ரத்து பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்ற மாதிரி நியூஸும் வந்து வருது. ஸோ தொடர்ந்து நடவடிக்கைகள் எடுக்கிறாங்க, எப்படி நடக்குதுன்றதை பார்ப்போம். அவ்வளோதான். இன்னும் பரவாயில்ல, நல்ல விஷயம், அதுவும் நல்ல விஷயம்தான். அப்புறம் ஏதோ இன்னைக்கு அந்த ஜென்சி இதில் அன்னைக்கு பேசும்போது, நேற்று ஒரு பையன் பேசும்போது சொன்னான், இங்கே என்ன நடக்குது பார்த்தீங்களா, கோவையில் ஒரு சிறுமி வந்து பாலியல் ரீதியாக வந்து துன்புறுத்தப்பட்டிருக்காங்க, அது நடக்குது இது நடக்குது. ஏன் கோமாலையா இருந்த நீ எல்லாம் இவ்வளோ நாளா? உனக்கு என்ன 2 வயசா 3 வயசா? இப்போ
10 வயசு குழந்தைய சிறுமியை வந்து ரேப் பண்ணிட்டாங்க, அது அங்கே இங்கே பண்ணிட்டாங்கன்னு. இந்த கவர்மெண்ட் வந்து 25 நாள் தான்டா ஆகுதுன்னு 1 மாதம் கூட ஆகலடா. அதுக்குள்ள நீ வந்து அவன் இப்படி பண்ணிட்டான் இவன் அப்படி பண்ணிட்டான்ற. உங்க ஆட்சியில் என்ன நடந்துச்சு? நீங்க வாழையடி வாழையா வந்த ஆலமர கட்சி உங்க ஆட்சியில் எவ்வளவு நடந்துச்சு? அப்பெல்லாம் என்ன இது பண்ணிட்டு இருந்தீங்களா? அப்போ போய் கேட்க வேண்டியதானே. விளாத்தி குளத்துல நடந்த போது போய் கேட்க வேண்டியதானே. அண்ணா நகர் சிறுமி அது நடந்த போது என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? இது மாதிரி இந்த ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் தான் இவ்வளவு, அதாவது இப்பயும் சொல்றேன், ஜென்சி கிட்ஸ்னா நீங்க வந்து இந்த கட்சி எப்படி முன்னேக்கி எடுத்துட்டு போகணுன்றத பார்க்கணும். நீங்களும் அதே மாதிரி இந்த ஆட்சியில் அது நடக்குது இது நடக்குதுன்னு சொல்லணும், விமர்சனம் வைக்கணும். என்னமோ ஃபர்ஸ்ட் டைம் இன்னைக்கு தான் தமிழ்நாட்டில் அது நடக்கிற மாதிரியும், 10 வயது சிறுமி இன்னைக்கு தான் வந்து பாலியல் வன்புணர்வு பண்ணப்பட்ட மாதிரியும், இதுக்கு முன்னாடி திமுக ஆட்சியில் 0 கிரைம் இருந்த மாதிரியும், 0 கல்டிவேஷன், கஞ்சா 0 கல்டிவேஷன். உங்க ஆட்சியில் அவ்வளோ விட்ட அவலம்தான் உங்களுடைய போதை, அந்த பழக்கம், கஞ்சா பழக்கம் என்னென்னமோ இருக்கே அந்த இது, அதெல்லாம் நீங்க விட்டதோட அந்த விளைவு தான் இன்னைக்கு இந்த இடத்துக்கு வந்து நகர்ந்துருக்கு. எந்த பக்கம் திரும்பினாலும் ஏதாவது ஒரு பிரச்சனை, போதையால பிரச்சனை, ஜாதியால பிரச்சனை, இந்த மாதிரி பிரச்சனை வருது. அப்பெல்லாம் வாயை மூடிட்டு இருந்துட்டானுங்க. அண்ணா அறிவாலயத்துல ஒரே ஒரு இடம் கொடுத்துட்டு பேச சொல்லிட்டாங்களாம். அதுக்கு இஷ்டத்துக்கு பேசுறது, அப்படி நடக்குது இப்படி நடக்குதுன்னு. முதல்ல உங்க ஆட்சியில நடந்த குறைகளை உங்க கட்சிக்கு சுட்டி காட்டி நம்ம என்னெல்லாம் தப்பு பண்ணியிருக்கோன்றத சொல்லிட்டு அதுக்கப்புறம் கன்ஃபார்ம் பண்ணி முடிச்சுட்டு இந்த பக்கம் வாங்க. அதுக்கப்புறம் நீங்க டிவிக்கே எதிர்க்கிறது, முதலமைச்சரை எதிர்த்து பேசுறது, களமாடுறது, போலியை வச்சுக்கிட்டு வீடியோ போடுறது, டிஆர்பி ராஜா வச்சுட்டு சும்மா வரலடா திமுக காரன்னு சொல்றதெல்லாம் நீங்க அப்புறம் பண்ணலாம். முதல்ல உங்களோட வரலாறை, இந்த பாசிட்டிவ் வரலாறை விட்டுட்டு நெகட்டிவ் வரலாறு இல்லையா, அதை மாத்துறதுக்கு இல்லை அதுல இருந்து பாடம் கத்துக்கிறதுக்கு வழியை பாருங்க. திட்டுறதுக்கு பிரயோஜனம் இல்லை, அவங்களை திட்டி பிரயோஜனம் இல்லை. அவங்க மனசாட்சிக்கு நல்லாவே தெரியும் என்ன நடக்குதுன்றது தெரியும். வேற வழி இல்லை, கூப்பிடுறாங்க இல்ல வராங்க. நீ பேசுறதெல்லாம் தப்பு கிடையாது. உங்களுக்கு ஒரு இடம் கொடுத்துருக்காங்க, நீங்க திமுக ஆதரவு, நீங்களாம் திமுக காரங்க, அதெல்லாம் நமக்கு பிரச்சனையே கிடையாது. என்னமோ இன்னைக்குதான் அந்த பிரச்சனை நடக்கிற மாதிரியும், இதுக்கு முன்னாடி இந்த ஆட்சியில அது நடக்கவே இல்லாத மாதிரியும், ஃபர்ஸ்ட் டைம் தமிழ்நாட்டில் இப்படி ஒரு பிரச்சனை நடந்திருக்கு அப்படின்னு சொல்ற மாதிரியும் பேசுறது இருக்குல்ல, அது எப்ப எவ்வளோ நீங்க வந்து ஒரு மறைக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது அது. அப்ப நீ என்ன ஜென்சி கிட்ஸ் வந்து நீ இந்த கட்சிக்கு என்ன பண்ண சொல்ற மாதிரி, இப்ப நான் வேலையில இருக்கேன் அப்படின்றப்போ எனக்கு இந்த வேலை பிடிக்காதுன்னா நான் வெளில போய் நான் வந்து திட்டுவேன், அவ்வளோ திட்டுவேன், எல்லா இது இருக்கும், கோபம் இருக்கும், எல்லாம் இருக்கும். பட் உள்ள வேலைன்னு வந்தப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா நம்ம அதை தான் கேட்டாகணுன்ற மாதிரி தான் மனநிலைமை. அங்க இருக்கிறவங்களுக்கும் அதே நிலைமை தான் இருக்குன்றது தான் நான் யோசிக்கிறேன். இதுக்கு வளர்மதி வயசுக்கு வந்தா என்ன வரலாம், அங்கேயே இருந்திருக்கலாம். அதான் ஒரு ஷோ காட்டணும்ல. அதே மாதிரி இது முக்கியமான விஷயம், இதை மறந்தே போயிட்டோம். அந்த 6 பேர் சேர்ந்த கும்பல் வந்து தாக்கினாங்கல்ல, அவங்கள வந்து பிடிச்சிட்டாங்க. பரவாயில்ல, ட்ரோன் கேம்லாம் வச்சு யூஸ் பண்ணிட்டு சினிமா பாணியில் அப்படின்னு போட்டிருந்தாங்க. சினிமா பாணியில் ட்ரோன் கேமரா, அதுதான் நானும் யோசிச்சேன். இது அதெல்லாம் நம்ம கொரோனா காலத்துல பார்த்தது இல்ல. இந்த கேரமை வச்சுக்கிட்டு இல்ல இந்த ட்ரோன் வச்சு பிடிச்சாங்கன்னா இந்த டெக்னாலஜி எல்லாமே இதெல்லாம் இதுக்கு நீங்க வந்து திமுக வந்து யூஸ் பண்ணியிருக்கணும். அப்போ இவங்க எதுக்கு ட்ரோன் யூஸ் பண்ணாங்கன்னா, அந்த படத்தை கொண்டு வந்து அந்த விழுந்த படத்தை கூட்ட வந்து விடுறது, என்னப்பா புதுசா பறக்காமலாம் விடுறீங்க எல்லாம் கொடுங்க, இதெல்லாம் நீங்க அங்க யூஸ் பண்ணியிருக்கலாம். பெரும் பெரும் பருந்து. இப்போ ஒரு லேட்டஸ்டா ரீல்ஸ்ல எக்ஸ்ல எல்லாம் பயங்கர ட்ரெண்டிங் எது தெரியுங்களா? இந்த எலெக்ஷன் ரிசல்ட் அன்னைக்கு 10 மணி 11 மணிக்கு எல்லாரும் பேசிட்டு இருந்தாங்கல்ல, இதுதாங்க இன்ஸ்டா ரீல்ஸுக்கும் இதுக்கும் உள்ள வித்தியாசம். களம் வேற, இது களம் வேற. 1 மணி நேரத்துல ஆளக்கானா எல்லாம் அதை போட்டு ரொம்ப சந்தோஷமா கேட்டுக்கிட்டு இருக்கானுங்க. ஆஹா இன்பமா இருக்குது ஐயா, இதை எத்தனை தடவை வேணாலும் கேட்கலாம், 2000 தடவை கேட்கலாம், 3000 தடவை கேட்கலாம்னு எல்லாரும் வந்து அதை போட்டுட்டு இருக்காங்க, ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. தான் வாய், வேற என்ன பண்றது, அதாலேயே அழிஞ்சிட்டீங்க நீங்க. அதுக்கு தான் சொல்ல முடியும், பேசாதரானா கேக்குறீங்களா, தலைகீழாகத்தான் குதிப்பேன் அப்படின்னு குதிச்சிருக்காங்க. வைங்க ஜென்சியை வச்சியும் குதிங்க, தலைகீழாவே ஒன்றும் பண்ண முடியாது அவங்கள. கண்டிப்பாங்க. நாளைக்கு ஒரே ஒரு விஷயம், எல்லாரும் ஜென்சி கிட்ஸை வந்து பங்கு போட ஆரம்பிச்சிட்டாங்களே, தாவேகா திமுகன்னு எல்லாம். அதிமுகவும் ஏதோ புதிய மாற்றங்கள்லாம் கொண்டு வருதான். மாவட்ட செயலாளர்கள் இவங்களெல்லாம் எடுத்துட்டு இதுதான் புதுசா இளம் ரத்தத்தை வந்து பாய்ச்சுற மாதிரி வந்து விளையாடவும் தெரியல, சும்மா இருடானாலும் கேட்க மாட்டேங்க, இளம் ரத்தத்தை பாய்ச்ச போறாங்களாம். நிறைய ஐடி விங் இதெல்லாம் வந்து இளம் ரத்தத்தை உள்ள கொண்டு வந்து எடப்பாடியாரின் புகழை ஓங்க வைத்து இந்த அதிமுக வந்து மீண்டும் வந்து வெற்றி பாதைக்கு திருப்ப போறாங்கன்னு செய்தி படிச்சேன். வாழ்த்துக்கள்.
அண்ணன் நல்லா இருக்கணும், அண்ணன் இது பண்ணணும்னு அவனுக்கா இண்டிவிஜுவலாக தோணணுங்க. நீ காசு கொடுத்து தலைவர் நல்லா இருக்கணும், தலைவர் இது பண்ணு, நீ நீ பண்ணாலும் குட்டிக்காரன் அடிச்சாலும் இங்க ஒன்றும் நடக்க போறது கிடையாது. அதுக்கான வேலையை தான் இன்னைக்கு சொன்னாரு டிஆர்பி ராஜா. நீங்க சொன்னது என்னன்னா, இது இனிமேல் எப்படி இருக்காங்களோ தன்னார்வலா இருக்காங்களோ அது மாதிரி நம்மளோட இதுவும் ஒரு இதா இல்லாம துறையா இல்லாம தன்னார்வமா அவங்களுக்கே தோணி எல்லாத்தையும் பண்ணணும். அப்படியா பண்ணி வச்சிருக்கீங்க நீங்க? விஜய்க்கும் முதலமைச்சராக இன்னைக்கு விஜய்க்கும் தாவேக்காவுக்கும் என்ன பிளஸ்னா ஃப்ரெஷர்ஸ். ஓகேங்களா? விஜயை அவங்க சினிமால இருந்தே பாக்குறாங்கன்றதுனால அவங்களுக்கு ஒரு இயல்பாவே அவர் மேல ஈர்ப்பு இருக்கு. பிளஸ் அவங்களுக்கு எந்த பேகேஜும் இல்லை. ஊழல், லஞ்சம், அப்படி பண்ணாங்க இப்படி பண்ணாங்க. இப்ப 5 வருஷம் கழிச்சுன்னா உங்களுக்கு அது வரும். இதெல்லாம் நடந்திருக்குப்பா, இந்த அமைச்சர் இப்படி பண்ணிருப்பாங்கன்னு சில விஷயங்கள் வந்து ஆட் ஆகும். அப்ப நீங்க அதை தவிர்க்க முடியாது. ஆமாங்க இதெல்லாம் பண்ணிருக்காங்கன்னு சொல்லலாம். இப்ப அவங்க ஃப்ரெஷர்ஸ், அவங்க கவர்மெண்ட் இன்னும் 1 மாசம் கூட ஆகல. அப்போ அவங்கள்ட்ட இருந்து நீங்க அவங்களை வந்து இவ்வளவு ஈஸியா பிரிக்க முடியாது. ஏன்னா இப்ப இந்த சைடு வரலான்னு பாக்குறவங்க கூட இங்க இருக்கக்கூடிய பிரச்சனையை பாக்குறது, குடும்ப அரசியலை பாக்குறது அப்படின்னு அவன் மைண்டே இதனடா இவ்வளவு கன்றாவியா இருக்கு, இது நான் இங்கேயே இருந்துடுற பரவாயில்ல அப்படின்னு இருந்துருவாங்க. ஒரு கட்டத்துல நம்ம எலெக்ஷனுக்கு முன்னாடி தாவேக்கா அப்படின்னு தாவேக்கா சப்போர்ட்னு சொல்றதுக்கு கொஞ்சம் வெக்கப்பட்டவங்க, கூச்சப்பட்டவங்க, பெண்கள் சில பேர்லாம் இல்லைங்க அப்படின்னு நினைச்சவங்க இப்ப கெத்தா தைரியமா ஆமாங்க நாங்க தாவேக்கா விசிலுக்கு ஓட்டு போட்டோம்னு சொல்றாங்க. இப்ப திமுகன்னு சொல்றதுக்கு கொஞ்சம் யோசிக்கிறாங்க. இல்ல ப்ரோ, நம்ம அப்படித்தானே வீட்டுல பாத்தீங்கன்னா அப்படின்னு சொல்ற அளவுக்கு வந்து மாறி இருக்கு. இவங்க 2 பேருக்குள்ள காம்படிஷன், நடுவுல நானும் வரேன்னு சொல்லி இந்த ரெஃப்ரியும் வந்திருக்காரு. நாங்களும் வரோம், நாங்களும் யங் பிளட் தான் அப்படின்னு சொல்லி அவனோட நிலைமை யோசிச்சு பாக்குறேன். புரட்சி தமிழரின் பொற்கால ஆட்சியை மீண்டும் புரட்சி தமிழர் பொற்கால ஆட்சி பண்ணாரு. அதே போல பண்ணாரு உங்களுக்கு தெரியாதுப்பா. இப்படிதான் இருக்கு. பார்ப்போம் என்னென்ன மாற்றங்கள் வருதுன்னு பார்ப்போம். திங்கட்கிழமை அவர் என்ன ஸ்பீச் பேசுறாருன்றது, முதலமைச்சர் பேசுறது வந்து நான் பார்த்துட்டு நம்ம பேசுவோம். கார்த்திக், நன்றி.